வணக்கம். மீடியா 7 செய்திகள். கோவையில் கலைஞர் நூலகத்தை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவை ஆர்எஸ்புரம் தெப்பக்குளம் அருகே திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூலகம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலகத்தை முரசொலி நிர்வாக இயக்குநரும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியினை உதயநிதி ஸ்டாலின் ஏற்றினார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த சிறிய மேடையில் ஏறிய உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் மத்தியில் பேசினார். அப்போது, நூலகத்தை திறந்து வைக்கத்தான் வந்தேன் என நினைத்தேன். ஆனால் போர்க்களத்திற்கு சென்று வந்தது போல் உணர்வு ஏற்பட்டது. அந்த அளவிற்கு கூட்டமாக வந்து அன்பு செலுத்தியவர்களுக்கு நன்றி என்று தெரிவித்தார். மேலும் மாலை, சால்வை போன்றவை அணிவிக்க வேண்டாம் என தெரிவித்த அவர், புத்தகங்கள் மட்டும் கொடுங்கள் என தெரிவித்தார். மேலும் கட்சியினர் கொடுத்த நூல்களை நூலகத்திற்கு அளிப்பதாக தெரிவித்த அவர், இனி தனக்கு வரும் நூல்களையும் இந்த நூலகத்திற்கு அளிக்கப் போவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதைத்தான் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளதாகவும் கூட்டத்தினர் மத்தியில் தெரிவித்த உதயநிதி பின்னர் கார் மூலம் கரூர் கிளம்பிச் சென்றார்.